வணக்கம், இது ஜேஆர் கார்ட்டூன். உங்களை வரவேற்கிறேன். இங்கே நிறைய வேடிக்கை பார்க்கலாம். காட்டின் நடுவே கம்பீரமாக வாழ்ந்து வந்தான் நம் லியோ சிங்கம். அவனுக்கு காடுதான் உலகம், மரங்கள்தான் அவனது வீடு. ஆனால் சில நாட்களாக காட்டில் ஒரு பெரிய சோகம் குடிக்கொண்டிருந்தது. மனிதர்கள் தினமும் மரங்களை வெட்டி சாய்த்து கொண்டிருந்தார்கள். கிராங் கிராங் என்ற மரம் வெட்டும் சத்தம் லியோவின் இதயத்தை உலுக்கியது. ஒவ்வொரு நாளும் ஒரு மரம் கீழே விழும்போது லியோவின் உள்ளம் துடித்தது. இப்படியே போனால் நம் விலங்குகளுக்கு எங்கே வீடு, எங்கே உணவு, எங்கே நிழல் என்று அவன் கவலையில் ஆழ்ந்தான். அவனது பொன்னிற பிடரி வாடி கண்கள் கலங்கி போயின. அவன் கவலையாக புல்வெளியில் படுத்திருந்தான். ஒரு புதிய யோசனை. ஒரு நாள் இரவு லியோ வானத்தில் முழு நிலவை பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அவனுக்குள் ஒரு மின்னல் போன்ற யோசனை தோன்றியது. மனிதர்களுக்கு நம் மீது பயம் இல்லை, அதனால்தான் அவர்கள் இப்படி செய்கிறார்கள். அவர்கள் நம்மை பார்த்து பயப்பட வேண்டும். ஊருக்குள் சென்று அவர்களை பயமுறுத்தினால் என்ன? இந்த யோசனை லியோவுக்குள் ஒரு புதிய தைரியத்தை கொடுத்தது. இது ஒரு ஆபத்தான திட்டம், ஆனால் காக்க வேண்டிய கடமை லியோவின் மனதை உறுத்தியது. நகரத்திற்குள் ஒரு சிங்கம். மறுநாள் விடியற் காலையில், இன்னும் சூரியன் உதிக்காத வேளையில் லியோ மெதுவாக நகரத்தை நோக்கி பயணிக்கத் தொடங்கினான். சாலைகள், கட்டிடங்கள், விசித்திரமான விளக்குகள், இவை அனைத்தும் அவனுக்கு புதுமையாகவும் மிரட்டலாகவும் இருந்தன. ஆனால் தனது காட்டை பாதுகாக்கும் ஒரே எண்ணத்தில் அவன் ஊருக்குள் நுழைந்தான். நகரத்தின் மையப்பகுதிக்கு சென்ற லியோ மெதுவாக கர்ஜித்தான். மக்கள் தூக்கத்தில் இருந்ததால் சத்தம் கேட்கவில்லை. பிறகு அவன் தன் முழு பலத்தையும் திரட்டி தன் வாழ்வில் ஒருபோதும் கர்ஜித்திராத அளவுக்கு உரத்த குரலில் கர்ஜித்தான். அந்த கர்ஜனை நகரத்தையே அதிர வைத்தது. மக்கள் தூக்கத்திலிருந்து பதறி எழுந்து என்ன நடக்கிறது என்று புரியாமல் வெளியே ஓடி வந்தனர். வீட்டின் ஜன்னல் வழியே லியோவை பார்த்தவர்கள் தங்கள் கண்களையே நம்ப முடியவில்லை. ஒரு உண்மையான சிங்கம் தங்கள் ஊரின் நடுவில். மக்கள் பயத்தில் அலறினர், ஓடி ஒளிந்தனர். சிலர் தங்கள் வீட்டுக்குள் பூட்டிக் கொண்டனர். லியோ மீண்டும் ஒருமுறை கர்ஜித்து தன் கோபத்தை வெளிப்படுத்தினான். பிறகு மெதுவாக வந்த வழியே காட்டுக்குள் திரும்பிச் சென்றான். அவனது பணி முடிந்துவிட்டது. மறுநாள் காலையில் காட்டில் ஒரு அமைதி நிலவியது. மரம் வெட்டும் சத்தம் இல்லை, மனிதர்களின் பேச்சுக்குரல் இல்லை. லியோ தன் குகைக்கு வெளியே வந்து பார்த்தபோது காடு அமைதியாகவும் அழகாகவும் இருந்தது. ஒருவரும் காட்டிற்குள் வரவில்லை. அன்று முதல் மனிதர்கள் அந்த பகுதிக்கு வந்து மரங்களை வெட்டுவதையே நிறுத்திவிட்டார்கள். லியோ ஒரு பயங்கரமான சாகசத்தை நிகழ்த்தி தன் காட்டின் நண்பர்களையும் மரங்களையும் காப்பாற்றினான். அன்று முதல் லியோ வெறும் சிங்கம் மட்டுமல்ல, காட்டின் உண்மையான ஹீரோவாக மாறினான்.